நீங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளம் ஏராளம். அதை விழித்து நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இயேசுவே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அனைத்து விதமான செயல்பாடுகளுக்காக நன்றி செலுத்துவதை கடமைப்பட்டிருக்கின்ற வேலையை நீங்கள் எதற்காக அனைத்தையும் கூட ஆண்டவர்களுக்கு இறைச்சல் சொன்னால் நாம் ஆண்டவரை அமைதியில் நன்றுள்ள வேண்டும். இந்த மூலமாக அனைத்து மரணங்களோடு மௌனமாக அமைதி இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் நன்றுள்ள நேசிப்போம். அவருடைய பிரசன்னம் மிக வெளிச்சமாக இருக்கிறது. அந்த கருணையிலிருந்து அவருடைய விழாவினை எவ்வாறு இரத்தம் தண்ணீரும் வீழ்த்தி எழுந்து வந்ததோ அதே போராட்டை நற்கருணையில் இருந்து எழக்கூடிய அவருடைய பிரசனத்தை அவருடைய ஒளிக்கரிய தன்மையையும் அவருடைய இடத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய பராமரிப்பையும் நாம் உணர முயற்சியிருப்போம். அவரை ஒரு நாளும் ஒரு காலமும் அதை தமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அதை உலகிற்கே எடுத்துக் கொள்வார். ஆண்டவரை அனுபவித்த நாங்கள் எப்படி அமைதியாக காத்திருக்க முடியும்? எப்படி நாங்கள் அனைவருக்கும் கிடைக்க முடியும்? அவருடைய அமைதியை உலகத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்று அவர் உணர்த்தக்கூடியிருக்கிறார். அந்த அமைதியின் அரசனுடைய வாழ்க்கையை அனுபவித்தவர்களாக அதை பிறருக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு தூதர்களாக அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய அவருடைய திருச்சீடர்களாக சீர்த்தியாக வாழ்க்கைய வேண்டுவோம். சாதாரணமாக ஒரு அமைதி கொண்டது அல்ல. பிறருக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு அமைதி, பிறருக்கு பாசத்தை வழங்கக்கூடிய அமைதி, பிறருக்கு மன்னிப்பை அளிக்கக்கூடிய அமைதி தூதர்களாக நம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு தூதர் நாங்கள் வாழ்ந்த வரத்தில் வர வேண்டி ஜபமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமும் நாம் ஆண்களிடத்தில் வைக்கக்கூடிய மற்றாட்டை போல உள்ளே வைக்கக்கூடிய பரிந்துரை ஜபத்தை போன்றது. எனவே மன்றாட்டுகளாக அந்த பாடத்தை எடுத்து வைத்து தொடர்ந்து பாடலை பாடுவோம்.
மனதிலும் அழைக்கிறோம். அன்றை இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடங்களெல்லாம் ஒளியாக நாங்கள் மாதவனை ஏற்றுகிறோம். துயரமுற்று துன்பத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உதவும் கரத்தை கொடுக்கிறோம். அந்த விடயங்களை மாற்றி அனுப்பிட வேண்டுமாய் பாடி செய்வோம். தளர்ச்சி போகும் மனதிலும் அழைக்கவும், தளர்ச்சி தோன்றும் மனதிலும் அழைக்கவும், நம்முடைய அன்றாட தேவைகளை நம்முடைய பெற்றோர்களுக்காக பிள்ளைகளுக்காக வாழ்வதற்காக பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவும் அவர் கல்வியை சிறக்கவும் சிந்தனையை சேரிக்கவும் உண்மைக்கு நீங்க மேன்மைகள் சார்ந்தவர்கள் பிள்ளையாக வாழ்விடவும் வாழ்க்கையில் தலையாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் உடல் உள்ள சுகங்கள் நோய்கள் நோக்காளர்கள் வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எழக்கூடிய பல்வேறு தடைகள் யாருக்காக எதற்காக நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த இயக்கிகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்த வேண்டுமாயும் நம்ம எதிர்கால வாழ்க்கைக்கு தடையாக முதுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் தகர்த்தெறிய வேண்டுமாயும் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் கூட நம்மளை போல நல்ல சிந்தனை கொண்டவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்றும் அவருடைய வாழ்க்கையிலே அனைவரும் ஒன்றிணைத்து ஒரு மனமாக கடன் கொடுத்து தோல் கொடுத்து அனைவரையும் மேலே உயர்த்தி எடுக்கக்கூடிய ஒரு உறவுகளை நாம் கட்டி எழுப்ப வேண்டுமாய் அந்த இடத்துல கொடுத்து நன்றாக ஒருவருமாக உண்டு செலுத்தக்கூடியவனமாக கர்த்தர் கற்பித்த ஜபத்தை ஒன்று கூடி ஜெபிப்போம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமைகளை அனுப்புகிறோம். அனைவரும் படித்து ஆகவே ஆசையாக மாநிலம் பாடி தாழ்ந்தே பணிந்து
இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் இரத்தமாகியவற்றின் மறைபொருளையாகிய நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துதித்துணர்ந்து மகிழ அருள் புரியும். தந்தையார் தேவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பும் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய கருத்துக்களுக்காகவும் ஆயுத கருத்துக்களுக்காகவும் பேசிக் கொண்டோம். உங்களுடைய தந்தையே உங்களுடைய நம்பப்படுவதற்கு உமது ஆட்சி வருக. ஒரு குடும்பம் உலகில் நிறைவேறுவது போல நம்மையும் நிறைவேறுக. நாம் பங்கி வளர்ச்சிக்காகவும் பங்கு தங்கின் தத்துவக்காகவும் வேண்டிக் கொள்வோம். அதுவரை மணியை வாழ்ந்து ஆண்டவர் உங்களில் பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே. உடைய குலவின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆசி உண்டாவதாக. அனைத்து மக்களின் சகாய அன்னையே, நமது பங்கை பாதுகாப்பு பான்சி சவேரியாரே, திருக்குடும்பத்தை
மாறியோடு சூசியப்பரே கோடி அற்புதமான புனித அந்தோனியாரே இறைவனின் எல்லா புனிதரே புனிதர்களே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க. Yeah.